Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சிங்கப்பூர் ஸ்டைல் நாசி கோரிங் ரெசிபியோட வந்திருக்கேன். இந்த நாசி கோரிங் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். நான் அதில் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் 6 காஞ்ச மிளகாய் இருக்குது. பட் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை போடலாம். ஸோ இதில் 6 காஞ்ச மிளகாய், சின்ன காஞ்ச மிளகாய் இருக்குது. இப்போ இதை இந்த கிரைண்டரில் போடுங்க. இதில் வந்து 3 இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லாட்டிக்கு 35 கிராம் இறால் வருது. இந்த இறாலையும் இதில் போடுங்க. இதை வந்து போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்செடுக்கணும். ஸோ இப்போ இதை நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஸோ இந்த காஞ்ச மிளகா வந்து இப்படி இந்த சீட்ஸ் இருந்தேன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை நான் நல்லா அரைச்சிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இதில் இறக்கி எடுப்போம். இந்த இறக்கு இப்படி நல்லா அரைச்சிருக்கிறேன். இதை அரைச்சா பிறகு ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். குறைச்சி வச்சுக்கொண்டு இதில் சட்டி வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. எல்லாட்டிக்கு 45 மில்லிலிட்டர் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. ஸோ இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். ஸோ இந்த எண்ணெய் வந்து லைட்டாக கொதிச்சுட்டு கொதிச்சா பிறகு இதில் வந்து நெத்தலி இருக்குது. 65 கிராம் நெத்தலி எடுத்து அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி புளிஞ்சு வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம். ஸோ இப்போ இதை இந்த தாச்சியில் போடுவோம். ஸோ இந்த நெத்தலி போட்டு ஒரு 7 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக பொரிஞ்சோன்னு இருக்குது. இந்த நெத்தலி வந்து 75% பொரியணும். எல்லாடிக்கு 3/4 பதம். இப்போ ஒரு 6 நிமிஷமாக இதை பொரிஞ்சோன்னு இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் இதை பொரிய விடுவோம். ஸோ இப்போ இது சரியாக 7 நிமிஷம் ஆயிட்டு. 7 நிமிஷத்துக்கு பிறகு ஸோ இந்த 75% பொரிஞ்ச பிறகு இதில் 4 உள்ளிப்பூடு, எல்லாடிக்கு 20 கிராம் உள்ளிப்பூடு இருக்குது. சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இதை இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சின்ன வெங்காயம் ஒரு அளவான வெங்காயம் சொன்னால் ஒரு 15 வெங்காயம் வருது. எல்லாட்டிக்கு 80 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வெங்காயம் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் இப்படியே வதங்க விடுவோம். ஸோ இந்த வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் இப்போ வதங்கிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த இருக்குது நான் அரைச்சி வச்ச இந்த இறாலும் காஞ்ச மிளகாயம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது. இப்போ இந்த 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் போடுங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இப்படி விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் ஷ்ரிம்ப் போட்டு இறால் போட்டு சில்லி பேஸ்ட் இருந்தாண்டா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறாலை கொஞ்சம் மசிச்சு விடுங்க. இந்த இறால் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு போஞ்சி இருக்குது. போஞ்சி எடுத்து இப்படி நீட்டாக வட்டி இருக்கிறேன். இதில் ஒரு 15 கிராம் போஞ்சி இருக்குது. இது நிறைய போடுற வெஜிடபிள். இதில் வந்து கேரட் இருக்குது. இந்த கேரட்டையும் ஜூலியன் பண்ணி வட்டி வச்சுருக்கேன். இதுலேயும் 15 கிராம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த இறால் இப்படி அரைச்சி போட விருப்பம் இல்லாட்டிக்கு ஷ்ரிம்ப் சில்லி பேஸ்ட் இருக்குல்ல, ஷ்ரிம்ப் சில்லி பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் போடலாம். ஸோ இந்த கேரட்டும் போஞ்சியும் போட்ட அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இதில் வதங்க விடுவோம். ஸோ இதுக்கு உப்பு வந்து நீங்கள் கவனமாக போடணுமேனு சொன்னால் இந்த நெத்தலியிலேயும் உப்பு இருக்கிறபடி தான் நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணவே இல்லை. இந்த மிளகரி போட்டு இந்த கேரட்டும் பீன்ஸும் போட்டு 2 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் உருளைக்கிழங்கு எடுத்து கூட அவிக்கையில் ஒரு 85% மாதிரி இதை அவிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மீடியம் உருளைக்கிழங்கை இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுது. 2 மினிட்ஸுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து நான் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் நான் இதில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பாஸ்மதி ரைஸுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 3 கப் எல்லாட்டிக்கு 425 கிராம் அவிச்ச சோறு இருக்குது. 3 கப் எல்லாட்டிக்கு 425 கிராம் வருது. ஆனால் இந்த ரைஸ் வந்து நல்லா குளிர்ந்திருக்கணும். சூடாக போட்டிங்கன்னு சொன்னால் இது சரியாக வராது. ஸோ இப்போ இந்த ரைஸை இதில் போடுவோம். இதில் வந்து லைட் சோயா சாஸ் இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 15 மில்லிலிட்டர் லைட்டான சோயா சாஸ் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு
இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், இந்த ரைஸோடைய போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டி இந்த முட்டையை வரமா பொரிச்சிட்டு வந்து இதோட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டிக்கு இதை நீங்கள் புல்சாயாக பொரிச்சு போட்டு செய்யலாம், உங்களோட விருப்பம். பட் இதில் நான் ஒரு லார்ஜ் எக் எடுத்து இதை பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். எல்லாட்டிக்கு இதில் வெயிட் வந்து ஒரு 48 கிராம் வருது, 1 லார்ஜ் எக். இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, லைட்டாக இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் உப்பு வந்து போடுங்க. ஒரு 1.5 பிஞ்ச் மாதிரி நான் அந்த உப்பு போட்டிருக்கேன். போட்ட பிறகு இப்போ இதை கிளறி விட்டுட்டு இப்போ இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். முட்டை போட்ட பிறகு 2 நிமிஷம் இதில் அவிய விடுவோம். ஸோ அந்த முட்டை போட்ட பிறகு 1 நிமிஷம் இதுலேருந்து ஃப்ரை பண்ணி கொண்டிருக்குது. 2 நிமிஷம் ஆகிட்டு இது முட்டை போட்ட பிறகு இதில் வந்து கீரை இருக்குது. ஆனால் இதுக்கு நார்மலி வந்து கங்கும் கீரை தான் போடுறது. பட் என்னட்ட அன்ஃபார்ச்சுனேட் இன்றைக்கு இல்லை. ஸோ அதால் வந்து நான் ஸ்பினிச் யூஸ் பண்ணுறேன். இதில் 35 கிராம் ஸ்பினிச் வருது. அதை நான் எடுத்து 2ஆக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த கீரையை வந்து இந்த ரைஸால் கவர் பண்ணி விடுங்க. ஸோ கொஞ்சம் லைட்லியாக அது வேகிறதுக்கு. ஸோ ரைஸால் வந்து இந்த கீரையை மூடினா பிறகு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில் வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே வேக விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ திருப்பி இன்னும் 1 நிமிஷம் நான் இப்படியே விட போகிறேன். இப்போ வந்து எக்ஸாக்ட்லியாக வந்து இன்னும் 1 நிமிஷம். ஸோ டோட்டலி நான் கீரை போட்ட அப்புறம் 3 நிமிஷம் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் இடையில் வச்சு இதை குக் பண்ணியிருக்கேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதுதான் இந்த சிங்கப்பூர் ஸ்டைல் நாசி குரேங். இது செய்து முடிஞ்சுது. ஸோ பிளேட் பண்ணுறதுக்கு நான் இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்து நாங்கள் ரைஸை போடுவோம். இந்த பவுலுக்கு போட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி அமர்த்தி போட்டு நான் இப்படி அமர்த்தி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இந்த பிளேட்டில் தான் நான் இதை போட போகிறேன். ஸோ அந்த பிளேட்டை வந்து இப்படி கவிட்டு வச்சுட்டு மேட்ட பக்கம் திருப்பி இருக்கிறேன். இந்த இருக்கு இப்படி திருப்பி வச்சுருக்கிறேன். திருப்பினா பிறகு இதில் வந்து கியூகம்பர் இருக்குது. ஸோ நார்மலி வந்து சிங்கப்பூர் நாசி குரேங்க்கு வந்து இந்த கியூகம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கிறது. ஸோ தின் ஸ்லைஸாக கியூகம்பர் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஆல்சோ இந்த இதில் வந்து கெச்சப் இருக்குது, இல்லாட்டி டொமேட்டோ சாஸ். இப்போ இதையும் இதில் விடுவோம். இந்த டொமேட்டோ சாஸையும் விட்டுருக்கேன், கெச்சப் விட்டுருக்கேன். இதில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீஃப் இருக்குது. ஸோ இந்த கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த கொரியாண்டர் லீஃப். ஸோ இந்த கொரியாண்டர் லீஃபையும் இதில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த நெத்தலியில் செய்கிற நாசி குரேங் சிங்கப்பூர் ஸ்டைல். இது செய்து முடிஞ்சுது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.